ஹாய் வணக்கம், வெல்கம் டு குவிக் அண்ட் டேஸ்டி கிச்சன் பை கீதா. இன்னைக்கு நம்ம குவிக்காக ஒரு மேங்கோ கேசரி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸும் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலில் ஸ்ட்ராபெரி கேசரியும் பைனாப்பிள் கேசரியும் செஞ்சுருக்கோம். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்க. லிங்க் வீடியோ கீழே கொடுக்குறேன். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த மேங்கோ கேசரிக்கு நல்ல ஸ்வீட்டாக பழமாக இருக்கிற மாம்பழம் செலக்ட் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு தாய் மேங்கோஸ் யூஸ் பண்ணுறேன். இது ஸ்வீட்டாக நல்ல எல்லோவாக இருக்கும். மாம்பழம் தோல் எடுத்துட்டு பழத்தை மட்டும் மிக்சியில் போட்டு பியூரே பண்ணணும். தண்ணி எதுவும் சேர்க்காம ஸ்மூத்தாக பியூரே செஞ்சு ஒரு கப் அளந்துக்கலாம். இந்த ரெசிபியில் மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். மேங்கோ பியூரே, ரவை, சர்க்கரை எல்லாம் ஒரு கப் அளவு. ஃபர்ஸ்ட் ஒரு பேனை சூடு பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1/4 கப் முந்திரி சேர்த்து கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே நெய்யில் ஒரு டேபிள் ஸ்பூன் காய்ந்த திராட்சை சேர்த்து அது உப்பி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே நெய்யில் ஒரு கப் ரவை வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோவில் வச்சு கைவிடாமல் கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆன உடனே நல்ல ஸ்மெல் வரும். ஸ்டவ்வில் இருந்து இறக்கி வச்சிடலாம். ஒரு அகலமான ஹெவி பாட்டம் பேனில் 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆயில் சேர்க்கறதுனால கேசரி ட்ரை ஆகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மாய்ஸ்டாக ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து கலந்து விடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். வறுத்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கை விடாமல் கலந்து விடலாம். வேகமாக கலந்து விடணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். சின்ன சின்ன லம்ஸ் இருந்தால் ஸ்பூன் வச்சு உடச்சி விடுங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம். ரவை நல்லா சாஃப்டாக குக் ஆகியிருக்கு. சர்க்கரை 1 கப் சேர்த்து கைவிடாமல் கலந்து விடுங்க. கட்டி இல்லாமல் கலந்து விடணும். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மேங்கோ பியூரே சேர்த்து கலந்து விடலாம். இந்த கேசரியில் எந்த கலரும் ஆட் பண்ணலை. மேங்கோ நல்லா எல்லோவாக இருந்தால் கலர் எதுவும் தேவைப்படாது. இப்போ நெய் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். பேனில் ஒட்டாமல் வரும். இப்போ வறுத்த முந்திரி, திராட்சை சேர்த்து கலந்து விடலாம். மொத்தம் 20 நிமிஷம்தான் ஆச்சு. வீடியோவில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஃபாலோ செஞ்சு இதே மாதிரி ஒரு சாஃப்டான மாம்பழ கேசரி செஞ்சு சுட சுட சர்வ் பண்ணுங்க. ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக நெய் தடவி அதில் கேசரி ஃபில் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சம் முந்திரி வச்சு கார்னிஷ் பண்ணுங்க. இந்த குவிக் அண்ட் டேஸ்டியான மேங்கோ கேசரி
செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.